அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் கோச்சார பலன்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். கோச்சாரம் என்பது கோள் பிளஸ் சாரம். ஒவ்வொரு கிரகமும் அதாவது ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும். நவ கிரகங்களில் சூரியனானவர் ஒரு ராசியில் 1 மாத காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கொள்வார். சந்திரனானவர் அதாவது ஒரு ராசியில் 2.25 நாள் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு 27 நாட்கள் எடுத்துக்கொள்வார். அதுபோல செவ்வாயானவர் ஒரு ராசியில் 1.5 மாத காலம் தங்குவார். புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மாதக்கோள் ஆகும். ஒவ்வொரு மாதம் ஒரு ராசியில் தங்கும். இந்த புதனும் சுக்கிரனும் சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகும். அடுத்து பார்க்கின்ற போது குருவானவர் ஆண்டுக்கோள் ஆகும். ஒரு ராசியில் 1 வருட காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு சுமார் 12 வருடங்கள் எடுத்துக்கொள்வார். நவ கிரகங்களில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சனி பகவான். சனி ஒரு ராசியில் 2.5 வருட காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு 30 வருட காலம் எடுத்துக்கொள்வார். நவகிரகங்களில் சாயா கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது ஆகிய 2 கிரகமும் ஒரு ராசியில் 1.5 வருட காலம் தங்குவார்கள். இந்த ராகு கேது ஆகிய 2 கிரகமும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும். ஜோதிட ரீதியாக பலன் கூறுகின்ற பொழுது ஜாதக பலன், கோச்சார பலன் என்று உண்டு. ஜாதக பலன் பார்க்கின்ற பொழுது லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, லக்னத்திலிருந்து ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என பார்த்து, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தியை பேஸ் பண்ணி பலன்கள் கூறப்படுகிறது. இந்த கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இந்திய ஜோதிட முறைப்படி கோச்சார பலனில் சந்திரனை மையமாக கொண்டு பலன்கள் கூறப்படுகிறது. சந்திரனுக்கு கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனை கொண்டு பலாபலன்களை கூறுகிறார்கள். பொதுவாக ஜென்ம ராசி என்பது சந்திரனாகும். அதாவது நவகிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவர் பிறக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வர்ணிப்பதுதான், கிரக நிலையை வர்ணிப்பதுதான் ஜாதக கட்டமாகும். அந்த ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் ஜென்ம ராசி ஆகும். அந்த ஜென்ம ராசிக்கு கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் சஞ்சாரத்தை கொண்டு பலாபலன்களை கோச்சார பலன் என்று கூறுகிறோம். இதில் சில கிரகங்கள் நல்ல பலனை தரும், சில கிரகங்கள் கெடுபலனை தரும், சில கிரகங்கள் சில ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலனை தரும், சில கிரகங்கள் சில ஸ்தானத்தில் இருந்தால் சின்ன சின்ன சங்கடங்களை தரும். இந்த கோச்சார பலனை கொண்டுதான் தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன், பத்திரிகையில் எழுதக்கூடிய பலன்கள், தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் நிர்ணயம் செய்கிறோம்.